ஹலோ நண்பர்களே, வாங்க. மாசம் 10,000 ரூபாய் சேமிக்கிற நம்ம சேலஞ்சுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போதான் முதல் தடவையா வர்றீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வெல்கம். இங்க நம்ம வெறும் டிப்ஸ் மட்டும் பாக்குறதில்ல, ஒவ்வொரு சேமிப்பையும் ஒரு சேலஞ்சா எடுத்து நம்ம கோலை நோக்கி ஒன்னா பயணிக்கிறோம். இன்னைக்கு நம்ம கிச்சனை ஒரு சேமிப்பு சுரங்கமா மாத்த போறோம். ரெடியா? நம்ம பயணத்துல இதுவரைக்கும் நினைவிருக்கா? வீட்டு உபகரணங்கள் மளிகை செலவுன்னு குறைச்சு மாசம் 4,000 ரூபாய் சேமிப்பு நம்ம ஏற்கனவே தொட்டுட்டோம். சூப்பரான ஸ்டார்ட் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள். ஆனா ஒரு நிமிஷம், நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு வில்லன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அவன் நம்ம பர்ஸ கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டே இருக்கான். அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, யாருன்னு கண்டுபிடிப்போம். இங்க பாருங்க, நம்மளோட அடுத்த டார்கெட் இதுதான், ஃபுட் வேஸ்ட், அதாவது உணவு வீணாகிறது. சும்மா யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல உருவாகிற மொத்த உணவுல 1/3 பங்கு சாப்பாடே இல்லாம குப்பைக்கு போகுதாம். இது சாப்பாடு மட்டும் இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமும் தான். இந்த வில்லனை ஜெயிக்கிறது தான் நம்மளோட அடுத்த சேலஞ்ச். சரி, இந்த சேலஞ்சை ஜெயிக்கணும்னா நமக்கு ஒரு சூப்பர் பவர் தேவை. அது என்னன்னா ஜீரோ வேஸ்ட் மைண்ட் செட். அதாவது குப்பையே இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கான மனநிலை. இதுதான் இந்த கேம்ல உங்க முதல் பவர் அப். இந்த சக்தியை எப்படி பெறறதுன்னு பார்க்கலாமா? ரூல் நம்பர் 1 ரொம்ப சிம்பிள். புதுசா ஒன்னு வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மகிட்ட என்ன இருக்குன்னு ஒரு தடவை பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு நோக்கம் இருக்கு. அதை சரியா யூஸ் பண்ணாலே போதும். குப்பையை குறைக்கிற முதல் படியை நம்ம எடுத்து வச்சிடலாம். ரிவர் காட்டேஜ்ல சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பழன்னு புதுசா டப்பா வாங்கணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி உங்க கிச்சன் ஷெல்ஃபை ஒரு தடவை திறந்து பாருங்க. அங்கேயே சூப்பரான கண்டிஷன்ல நிறைய டப்பாக்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். பாத்தீங்களா, எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. இந்த மைண்ட் செட்டை நம்ம டெய்லி லைஃப்க்கு கொண்டு வர சில சூப்பர் ஐடியாஸ் சொல்றேன், கேளுங்க. காலியாகிற ஜாம் பாட்டில்களை தூக்கி எறியாம அதுல பருப்பு மசாலான்னு போட்டு வைங்க. பழைய டிஷர்ட்டா அதை கிழிச்சு வீடு துடைக்கிற துணியா மாத்திடுங்க. பேப்பர் டவலுக்கு ஒரு பெரிய டாட்டா சொல்லிட்டு துவச்சு யூஸ் பண்ற மாதிரி துணிகளுக்கு மாறிடுங்க. முக்கியமா, ஒரு பொருள் உடைஞ்சு போச்சுன்னா உடனே குப்பையில போடாதீங்க, அதை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போலாமா? செக்ஷன் 2, ஸ்மார்ட் ஷாப்பிங். அதாவது குப்பைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அதை குறைக்க போராடுறத விட வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் எப்படி வைக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். வேஸ்ட் இல்லாத ஷாப்பிங் பண்ண இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போதும். ஸ்டெப் 1, அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன சமையல்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, அதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வச்சு ஒரு பக்காவான லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. ஸ்டெப் 3, மொத்தமா பொருள் வாங்கும்போது பிளாஸ்டிக் கவர் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல இருந்தே டப்பாக்காக எடுத்துட்டு போங்க. ஸ்டெப் 4, நம்ம ஊர்ல அந்தந்த சீசன்ல கிடைக்கிற காய்கறி பழங்களையே வாங்குங்க. அதுதான் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், விலையும் கம்மியா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சயின்ஸ் சீக்ரெட் சொல்றேன். எத்திலீன் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது ஆப்பிள், வாழைப்பழம் மாதிரி சில பழங்கள்ல இருந்து நேச்சுரலாவே வெளியாகும். இது என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு மேஜிக் மாதிரி பக்கத்துல இருக்கிற மற்ற காய்கறி பழங்கள் எல்லாம் சீக்கிரமா பழுக்க வச்சிடும். அதனால அது சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால தான் பொருட்களை நாம சரியா ஸ்டோர் பண்ணாலே போதும், நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம். உங்க ஃப்ரிட்ஜ்ல கீழே 2 ட்ராயர் இருக்கும் இல்லையா? அதை சரியா யூஸ் பண்ணுங்க. ஒன்னு அதிக ஈரப்பதம் உள்ள ட்ராயர், அதுல கீரை, கேரட், ப்ரோக்கோலி மாதிரி சீக்கிரம் வாடி போற காய்கறிகளை வைங்க. இன்னொன்னு குறைஞ்ச ஈரப்பதம் உள்ள ட்ராயர், இதுல காளான், குடைமிளகா, பழங்கள் மாதிரி சீக்கிரம் அழுகி போற ஐட்டம்ஸை வைங்க. இப்படி செஞ்சு பாருங்க, உங்க காய்கறிங்க ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நம்ம சேலஞ்சோட 3வது பகுதிக்கு வந்துட்டோம். DIY கிளீனிங் ஆர்சனல். அதாவது கடையில காசு கொடுத்து கெமிக்கல் வாங்கறதுக்கு பதிலா நம்ம வீட்லயே இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான கிளீனிங் ஆயுதங்களை எப்படி உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். உங்க கிச்சனை தலகீழா சுத்தம் பண்ணி பளபளனாக்க வெறும் 5 பொருள் போதும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். வெறும் 5 பொருள். இதோ அந்த Fab 5 சூப்பர் ஹீரோ ஸ்டீம், வெள்ளை வினிகர், பேக்கிங் சோடா, காஸ்டிக் சோப், எலுமிச்சை சாறு, அப்புறம் நல்ல மணத்துக்காக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது எசென்ஷியல் ஆயில். இந்த 5 உங்ககிட்ட இருந்தா போதும், உங்க கிச்சன் எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும். இந்த ஸ்லைடை மறக்காம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்க DIY கிளீனிங் சீட் ஷீட். ரொம்ப சிம்பிள். எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ண சரிக்கு சமமா தண்ணியும் வெள்ளை வினிகரும் கலந்தா போதும். சிங்க் அடைச்சிக்கிட்டா 1/2 கப் பேக்கிங் சோடாவை போட்டு அது மேல 1/2 கப் வினிகரை ஊத்துங்க. அடப்பு மாயமா மறைஞ்சிடும். கண்ணாடி சுத்தம் பண்ணவும் அதே வினிகர் தண்ணி கலவைதான். அடுப்புல கரையா பேக்கிங் சோடாவை தண்ணியில கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி தேய்ச்சு பாருங்க. எல்லாம் பளபளன்னு ஆயிடும். எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? சரி, இவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டு குப்பைங்கிற அந்த பெரிய டிராகனையே நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்கான பரிசு வேண்டாமா?
உங்களுக்கு என்ன ரிவார்ட் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாமா? அப்போ இந்த சேலஞ்சை நீங்க கம்ப்ளீட் பண்ணா உங்க கைக்கு எவ்ளோ பணம் சேமிப்பாகும்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா? சரியா? 2000 ரூபாய். ஆமாங்க, மாசம் 2000 ரூபாய். ஆமாங்க, இந்த சின்ன சின்ன மாற்றங்களை உங்க கிச்சன்ல கொண்டு வர்றது மூலமா நீங்க மாசம் 2000 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். இது ஒன் டைம் இல்ல, மாசம் கிடைக்க போற சேமிப்பு. இப்ப நம்ம மொத்த சேமிப்பு கணக்கு பாருங்க. ஏற்கனவே ஒரு 4000 சேமிச்சோம். இப்போ இந்த கிச்சன் சேலஞ்ச் மூலமா ஒரு 2000. ஆக மொத்தம் 6000 ரூபாய். நம்ம 10,000 ரூபாய் கோல அடைய இன்னும் வெறும் 4000 ரூபாய் தான் தேவை. நீங்க இப்போ உங்க இலக்க நோக்கி 6000 ரூபாய் பக்கத்துல வந்துட்டீங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். உங்க முயற்சிக்கு நீங்களே உங்களை பாராட்டிக்கோங்க. நம்ம கோல் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்போ நம்ம 10,000 ரூபாய் டார்கெட்டை ரீச் பண்ண கடைசி சேலஞ்ச் என்னவா இருக்கும்? அந்த கடைசி 4000 ரூபாய நாம எப்படி சேமிக்க போறோம்? யோசிச்சுட்டே இருங்க. இந்த சேமிப்பு பயணத்துல நீங்களும் எங்களோட முழுசா சேருங்க. நம்ம 10,000 ரூபாய் இலக்க ஒன்னா சேர்ந்து அடைய மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயங்கள் நல்லா மனசுல பதியணும்னா இந்த பகுதியை இன்னொரு தடவை பாருங்க. அதே மாதிரி உங்ககிட்டயும் ஏதாவது சூப்பரான சேமிப்பு டிப்ஸ் இருந்தா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நிதி சுதந்திரத்துக்கான பயணம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. நாம ஒன்னா பயணிப்போம், ஒன்னா ஜெயிப்போம். அடுத்த ஒரு சூப்பரான பகுதியில சந்திக்கிறேன். நன்றி.